ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசம் ரெசிபி. நான் புளியை வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச கொள்ளு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் கொள்ளு பருப்பு ரெசிபி பண்ணும்போது ஒரு பேஸ்ட் செஞ்சு காமிச்சேன். அந்த பேஸ்ட்டு வந்து இதில் இந்த கொள்ளு தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நான் பச்சையாகவே இந்த கொள்ளு தண்ணியிலே வந்து நான் ஸ்மாஷ் பண்ணி போட்டுருவேன். இப்போ வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நான் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கொள்ளு பருப்புக்கும் சரி கொள்ளு ரசத்துக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடுகு வந்து பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கோல்டன் கலர் டேர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசம் தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு. நான் எப்போவுமே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாதிரி கொதித்து நுர கட்டி வர டைமில் நம்ம என்ன பண்ணோம், மல்லித்தழை இருந்துச்சுன்னா மல்லித்தழை ஆட் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.